த பீஸ்ட் ஸ்லேயர் அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் கால் அஃபிஷியலாகவே ஓபாஃபெமியை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செத் ரொலின்ஸுக்கு பீஸ்ட் ஸ்லேயர் அப்படிங்கிற டைட்டில் WWE கொடுத்துருப்பாங்க. ப்ராக் லெஸ்னருடைய பீக்லேயே பார்த்தீங்கன்னா செத் ரொலின்ஸ் எந்த ஒரு சீட்டிங்கோ எதுவும் பண்ணாமல் க்ளீனாக வின் பண்ணியிருப்பாரு. ஸோ டெஃபினெட்லி ஹி டிசர்வ்ஸ் இட். அண்ட் கமிங் பேக் டு ஓபாஃபெமி மலையை சாச்சிட்டாரு. இப்போ ப்ராக் லெஸ்னர் மாதிரியே சேலஞ்சும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. WWE ரோஸ்டர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு ரெஸ்ல்மேனியால. பட் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமுமே என்னமோ ஒன்று குறையுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது வேற எதுவும் இல்லை, அவருக்கு ஒரு சாம்பியன்ஷிப் தான். டவுன் த லைன் கண்டிப்பாக ஓபாஃபெமிக்கு ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் வரத்தான் போகுது. அதில் அவர் கண்டிப்பாக வின்னும் பண்ண போறான்னு தான் நினைக்கிறேன். பட் இங்கே முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போறாரா இல்லை அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போறாருன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டினாக இப்போ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸோட சாம்பியன்ஷிப்பை ட்ரிபிள் எச் இருக்க வரைக்கும் லேசுக்குள்ள புடுங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆட்டத்துல இருந்து கோடி ரோட்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா மிஞ்சி இருக்குது ஒரே ஒரு ஆள் தான். அது வேற யாரும் இல்லை, த ஒன் அண்ட் ஒன்லி ஓடிசி ரோமன் ரெயின்ஸ். அண்ட் ரெஸ்ல்மேனியா 42க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் vs ஓபாஃபெமிக்கான மேட்ச் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு டீஸும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரெண்டு பேருமே கரண்ட்லி WWE வேற வேற பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஓபாஃபெமி பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் மாதிரியே இனிமே நான் தான் இங்கே கிங்கு, நான் வைக்கிறதா ரூல்ஸ், முடிஞ்ச என்னை நிறுத்தி பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி ஜே யூசோ, ஜேக்கப் ஃபாட்டு, ஜிமி யூசோ இவங்களோடலாம் சேர்ந்து திருப்பியுமே பிளட் லைன் ஸ்டோரிக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பாதையிலுமே நான் தாண்டா கிங் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணி ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணும்போது கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒரு என் கேம் லெவலுக்கான மேட்ச் ஒன்று எப்படி கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு மேட்ச் ஒன்று நடக்கத்தான் போகுது. அண்ட் அப்படி ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அது சூப்பராகவே இருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹவுஸ் ரெஸ்லர்ஸ். அண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் அப்படிங்கிற மாமிச மலையவே சாச்சவங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே யார் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா வேற லெவலுக்கு இருக்கும். அண்ட் அந்த மேட்ச்ல ஓபாஃபெமி வின் பண்ணுவாரா இல்லைனா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுவாரான்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.